இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு கணவன் மனைவி தீபாவளிக்கு முதல் நாள் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவி பண்றாங்க. அதுல ஒருத்தருக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு போகும்போது அவரு அந்த ஸ்வீட்டை எடுத்து பார்த்துட்டு இந்த ஸ்வீட் எல்லாம் விலை உயர்ந்ததாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் கடையில வித்துறலாம்னு முடிவு பண்ணி கடையில எடுத்துட்டு போய் குடுக்கறாரு. இது ஸ்வீட் கொடுத்த கணவன் மனைவி பாக்குறாங்க. பார்த்துட்டு இங்க பாருங்க, நம்ம ஸ்வீட் கொடுத்த இந்த ஆளு வீட்டுக்கு எடுத்துட்டு போகாம அதை வித்து குடிக்கிறதுக்கு காசு ரெடி பண்றாருன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கடைக்காரர் இந்த ஸ்வீட்டை பார்த்துட்டு இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிடறாரு. உடனே இவர் ஸ்வீட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் அவனப்பா எங்கதான் அந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போறான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே பின்தொடர்ந்து போறாங்க. அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஓனர் வந்து, இன்னமும் வாடகை பணம் தராமல் ஏமாத்திட்டு இருக்கியா? இதுல உனக்கு தீபாவளிக்கு ஸ்வீட் வேற கேக்குதான்னு திட்டுறாரு. அதுக்கு இந்த ஆளு, சார் என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இன்னும் 2 நாள்ல பணத்தை கொடுத்து விடுகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஓனரும் சரி, இன்னும் 2 நாள்ல பணத்தை கொடுக்கிற, இல்லனா வீட்டை விட்டு காலி பண்ணிருன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஓனர் போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் அவர்கிட்ட போய், தீபாவளி அன்னைக்கு நீங்க இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நாங்க உங்களுக்கு இந்த ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தோம். ஆனா நீங்க இந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் கடையில வித்துட்டு வெட்டியா செலவு பண்ணலாம்னு பார்க்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர், சார் நான் வெட்டியா செலவு பண்ணல, தீபாவளி வந்ததுனால எனக்கு 4 நாளா வேலை இல்ல, சாப்பாடு வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் பட்டினி கிடக்குறாங்க, அதனாலதான் இந்த ஸ்வீட்டை வித்து காசா மாத்தி அதுல சாப்பாடு பொருட்கள் வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் இவங்க 2 பேரும், சாரி சார், நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம், இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, இதை வச்சு சாப்பிடுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கோங்க, வீட்டு வாடகையும் கொடுத்துட்டு தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க. இந்த கணவன் மனைவி இந்த ஏழை நபருக்கு உதவிய செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.